Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட் பேஸ் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நவம்பர் டிசம்பர் 2021 2 மார்க்காக ஒரு 8 மார்க் கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அ சீரிஸ் சர்க்யூட் R is equal to 5 ohms, L is equal to 13 millihenry and C is equal to 140 microfarad and is supplied with 230 volt 50 hertz single phase. Find impedance, current, power factor of the circuit. ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு 2 மார்க். இப்போ இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். நம்ம எப்பயுமே ப்ராப்ளம் கொடுத்தா கொஷினை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஷினில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்லை, ஏன்னா எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, சப்ளை வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீக்குவன்சி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபார்முலாவில் எல்லாமே டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிருங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் 5 ohm, இண்டக்டன்ஸ் 13 மில்லி ஹென்ரி, அதை நீங்கள் ஹென்ரியாக மாற்றி வச்சுக்கோங்க. 13 × 10⁻³ ஹென்ரி. கெப்பாசிட்டன்ஸ் 140 மைக்ரோஃபேரட், அதை 140 × 10⁻6 ஃபேரட், வெறும் ஃபேரடாக மாற்றி வச்சுக்கோங்க. மைக்ரோங்கிறது 10⁻6. இப்போ சப்ளை வோல்டேஜும் கொடுத்துருந்தாங்க இல்லையா? V is equal to 230 volt. ஃப்ரீக்குவன்சி F is equal to 50 hertz. இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஒன் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இம்பிடன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? Z is equal to √R² + XL - XC ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு R மட்டும்தான் இதில் தெரியும். கிவன் டேட்டாவில் R மட்டும்தான் இருக்குது. XL and XC இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். XL is equal to 2πfL. 2π × F உங்களுக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சி 50 கொடுத்துருந்தாங்க. L 13 × 10⁻³ ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? XL கிடச்சிரும். XL is equal to 4.084 ohm கிடச்சது XL. அப்புறம் XC கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1/2πfC ஈக்குவல் டு 1/2πf. என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 50 கொடுத்துருந்தாங்க. இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா? 140 × 10⁻6. இப்போ 1/, இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் இது எல்லாமே கால்குலேட்டர் ஆப்ரேஷன்ஸ் தான், அதனால உங்களுக்கு நான் எதுவும் செஞ்சு காட்டல. ஸோ XC is equal to 22.73 ohm கிடச்சிடும். இப்போ நெட் ரியாக்டன்ஸ் X is equal to, அதை Xன்னு வச்சிடலாம். X is equal to XL - XC. XL என்ன கிடச்சிருந்தது? 4.084, XC 22.73. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நெட் ரியாக்டன்ஸ் என்னது? -18.64 ohm. நெக்ஸ்ட் இதை இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது Z is equal to √R² + XL - XC ஹோல் ஸ்கொயர். இதுதான் இம்பிடன்ஸ் ஃபார்முலா இல்லையா? இப்போ இதில் நம்ம இப்போ எல்லா டேட்டாவும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ √R வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ரெசிஸ்டன்ஸ் 5 ohm, ஸோ 5² + -18.64 ஸ்கொயர். இதுக்கு ரூட் எடுக்கும்போது, இதை சிம்பிளிஃபை பண்ணி ரூட் எடுக்கும்போது 372.44 வந்தது. ஸோ இம்பிடன்ஸோட வேல்யூ 19.29 ohm. இது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு தான் உங்களுக்கு ஒரு 2 மார்க். ஸோ இம்பிடன்ஸ் is equal to 19.29 ohm. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க கொஷினில்? கரண்ட். ஸோ கரண்ட்டுக்கு ஃபார்முலா எழுதணும் யூஸிங் ஓம்ஸ்லா. I is equal to V/Z. ஜென்ரலாக I is equal to V/Rன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் இருக்கும்போது என்ன எழுத முடியும்? V/Zன்னு எழுத முடியும். ஓகே, ஸோ I is equal to V/Z. ஸோ I is equal to V நம்மளுக்கு தெரியும், சப்ளை வோல்டேஜ் 230 volt கிவன் டேட்டாவில் இருந்துச்சு. Z இப்போ இம்பிடன்ஸ் இப்போ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம், 19.29. ஸோ கரண்ட்டோட வேல்யூ 11.92 ஆம்பியர். ஸோ இதுக்கு ஒரு 2 மார்க்கு. இது செகண்ட் பாயிண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சோம், நெக்ஸ்ட் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பவர்
ரியல் பவர் P is equal to VI cos theta. ஜென்ரலாக பவர்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரியல் பவர் ஃபைன் பண்ணுங்கள். ஸோ P is equal to VI cos theta. இதில் நம்மளுக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் தெரியும். ஆனால் காஸ் தீட்டாங்கிறது என்னது? பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு பவர் ஃபேக்டர் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பவர் கண்டுபிடிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேர்டாக கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ காஸ் தீட்டா இல்லாதனால ஃபஸ்ட்டு பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ பவர் ஃபேக்டர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலானா ஆர் டிவைடட் பை இசட். இந்த டேட்டா நம்மளுக்கு இருக்குது. ஆர் வந்து 5, இம்பிடன்ஸ் வந்து 19.29, 5 divided by 19.29. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.259. இங்கே நம்மளுக்கு நெட் ரியாக்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? ரியாக்டன்ஸோட வேல்யூ பாருங்கள் என்ன இருந்துச்சு? -18.64 இருந்துச்சு. இப்போ ரியாக்டன்ஸ் நெகட்டிவில் இருக்குனாலே, நெட் ரியாக்டன்ஸ் நெகட்டிவில் இருக்குன்னா அது கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டு. இப்போ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட் பார்க்கும்போது பார்த்துருப்போம். இண்டக்டர் வந்து ஜேஎக்ஸ்எல்னு எழுதியிருப்போம், ப்ளஸ் ஜேஎக்ஸ்எல்னு எழுதியிருப்போம். கெப்பாசிட்டர் எழுதும் போது -jXCன்னு எழுதியிருப்போம். அதை கவனிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ரியாக்டன்ஸ் வந்து இங்கே நெகட்டிவில் இருக்கிறதுனால இது கெப்பாசிட்டிவ். இது வெறும்னே கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்கா லாகிங்கில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ வந்து இது இண்டக்டிவ் சர்க்யூட்னா கரண்ட் வந்து லாகிங்கில் இருக்குன்னு சொல்லிடுவோம். இது வந்து கெப்பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சதுனால இங்கே வந்து கரண்ட் வந்து லீடிங். ஸோ பவர் ஃபேக்டர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.259 கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து லீடிங்கில் இருக்குது. இங்கே கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்குது. அந்த டேர்மையும் மென்ஷன் பண்ணி எழுதுறதுக்காக இது கெப்பாசிட்டிவாக இண்டக்டிவான்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பவர். இப்போ நம்ம முதல்ல தேர்ட் பாயிண்ட்டாக நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்த பவரை கண்டுபிடிக்க போகிறோம். பவருக்கு ஃபார்முலா வந்து VI cos theta தெரியும். வோல்டேஜ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சப்ளை வோல்டேஜ் 230 வோல்ட். கரண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க 11.92 இன்டூ பவர் ஃபேக்டர் என்ன வந்துச்சு? 0.259. ஸோ இங்கே பவர் என்னன்னா 710 வாட்ஸ். இப்போ இது தேர்டாக கண்டுபிடிக்க சொல்லியிருந்த பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு 2 மார்க்கு. பவர் ஃபேக்டரும் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு ஒரு 2 மார்க்கு. ஸோ ஃபைனலாக ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம். இம்பிடன்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 19.29 ஓம் கிடச்சிருந்தது. செகண்ட் ஒன் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 11.92 ஆம்பேர் கிடச்சிருந்தது. பவர் இஸ் ஈக்குவல் டு பவர் P இஸ் ஈக்குவல் டு 710 வாட்ஸ் கிடச்சிருந்தது. பவர் ஃபேக்டர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.259. இங்கே கரண்ட் என்னது? லீடிங்கில் இருக்குது. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.